ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அல்டிமேட்டான காளானை வச்சு ஒரு டேஸ்ட்டான ஒரு கிரேவி தாங்க. நிறைய காளானை பற்றி நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டுங்க. ஒரு 7 பட்டை வத்தை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து சோம்பு, அப்புறம் வந்து காஞ்ச மல்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிதமாக தீய வச்சு நல்லா வறுத்துக்கிறணும். வறுத்துட்டு நம்ம மற்ற குழம்பு அப்படியெல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. காரத்துக்கே நம்ம வந்து இந்த பட்டை வத்தை தான். பச்சை மிளகாய் எடுத்து வச்சேன். ஆனால் பட்டை வத்தை நிறையா போட்டனால பச்சை மிளகாய் நீங்கள் சேர்க்க வேணாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. நானும் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இப்போது வந்து இந்த வெங்காயத்தை நீள நீளமாக, பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் இருக்குங்களே அதே அளவுக்கு 3 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு வெங்காயத்தை உரித்து வச்சுக்கோங்க. மொத்தம் 4 வெங்காயம் வேணும் லாஸ்ட்டாக. அப்புறம் இதில் முந்திரி தாங்க டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. இதான் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். எப்படி வந்து சேர்க்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக. இப்போ வந்து இந்த பொன்னிறமாக வதக்கிட்டு நம்ம வறுத்த பொருட்கள் பட்டை வத்தை, மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மல்லி, வெங்காயம் எல்லாத்தையும், தக்காளி எல்லாத்தையும் வதக்கினதெல்லாம் நான் ஜாரில் போட்டு ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஹைலைட்டே வந்து நம்ம ஒரு பாக்ஸ் வந்து காளான் வாங்கியிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நெய் ஊற்றி வதக்க போகிறோங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்புறம் அல்டிமேட்டாக இருக்கும். இது என்னைக்காச்சும் ஒரு நாள் செய்கிறது தான். ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய்யை ஊற்றி அந்த காளானை வந்து வதக்கி விடுங்க. இதாங்க வந்து இதுவும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு புது விதமானது. 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி அந்த ஒரு பாக்ஸு காளானை நல்ல நேரம் நறுக்கி நல்லா வதக்கி, ரொம்ப வதக்க வேணாம், ஆஃப் ஆயில் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதை வதக்கிடுங்க. ஏன்னா நம்ம அந்த கிரேவி ரெடி பண்ண பிறகு அதில் வேறு நம்ம வேக வைப்போம். அதனால் நெய்யில் வேக வைக்கிறோம். பாதி வேக்காடாக வெந்த பிறகு லைட்டாக மஞ்சத்தூள் கூட நீங்கள் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா பாதி வேக்காடு வேணுன்னு அடுப்பை இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்த பொருட்கள், அந்த வதக்கிய பொருட்கள் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிருங்க. இப்போ காளான் வந்து நம்மளுக்கு லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். கொஞ்சம் தண்ணி வற்றின பிறகு எடுத்து வச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம கடலெண்ணெய் ஊற்றி, முதல்ல நெய் ஊற்றி காளானை வதக்கிட்டோம். இப்போ கடலெண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்ச வச்ச விழுது இருக்குது பார்த்திங்களா, அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ கடலெண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளித்து விட்டு இதுக்கு கொஞ்சம் ஒரு வெங்காயம் போட்டு நறுக்கி, இல்லாட்டி அரை வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் தொக்கு வந்து நிறையா வேணும் அப்படின்னா பெரிய வெங்காயத்தில் 1 எடுத்து சோம்பு போட்டு தாளித்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் எதுவுமே வந்து பட்டை, லவங்கம் எதுவுமே சேர்க்கலைங்க. அல்டிமேட் டேஸ்ட்டே வந்து நம்மளுக்கு இந்த நெய்யில் வதக்கிய காளானும், அப்புறம் வந்து நம்ம வதக்கி எல்லா பொருளும் வறுத்து அரைச்ச இந்த டேஸ்ட்டு தாங்க. மற்றபடி இதில் ஸ்பைசஸ் வந்து நம்ம வறுத்தது தான். நம்ம உரப்புக்கு வந்து பட்டை வத்தை போட்டிருக்கோம். இப்போ தக்காளி 1 நல்லா பொடுசாக நறுக்கி, வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு இதை போடுங்க. இந்த ரெசிபி வந்து காளான் ரெசிபி வந்து நம்மளுக்கு சப்பாத்தி, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்குங்க. நீங்கள் மார்னிங் வச்சா ஈவினிங் வரையும் கூட ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். எல்லா ரெசிபிக்கும் அவ்வளோ அல்டிமேட்டு டேஸ்ட்டுங்க. ஏன்னா இதில் நெய் ஊற்றி அந்த காளானை வதக்குறதும், அப்புறம் நெய் ஊற்றி ஒரு 10 முந்திரி வறுத்து அதோட ஒரு வெங்காயத்தை வதக்கி லாஸ்ட்டாக அரைச்சி ஃபைனலாக நம்ம தேங்காய் விழுதுக்கு பதிலாக ஒரு நெய்யில் வறுத்தது ஒரு வெங்காயம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வதக்கி வறுத்துட்டு அரைக்கிறது, அது ஒரு டேஸ்ட்டுங்க. தேங்காவே சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம நெய்யில் வதக்கி அந்த காளானை, அந்த தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு பார்த்திங்களா ஃபைனாக, அதை வதங்கின பிறகு மறுபடியும் இதை வந்து லேசாக வதக்குறோம். அதனால் ஏற்கனவே சொன்னேன், நெய்யில் வந்து பாதி ஆஃப் ஆயில் மாதிரி, ஆஃப் வேக்காடு மாதிரி வதக்கி எடுத்துருங்கன்னு சொன்னேன். அந்த நெய் டேஸ்ட்டு தாங்க லாஸ்ட் வரையும் அந்த மணக்குது இந்த கிரேவி. இப்போ நான் தக்காளி, வெங்காயம், அந்த ஸ்பைசஸ்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, காஞ்ச மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை வத்தை, இதை ஃபுல்லாக எல்லாமே வந்து நல்லா நைஸாக ஃபைனாக அரைச்சி இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த காளானும் நம்ம அதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு தெக்குன்னு அந்த எண்ணெய் தெக்கு வர்றந்தட்டிக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது வந்து நம்ம சாதத்துக்கு சைடிஷாக அப்பளம், இல்லாட்டி ஒரு காய் வச்சு சாப்பிட்டுக்கலாம், முட்டை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. சண்டே வந்து இதை செலக்ட் பண்ணேன், நான்வெஜ் எடுக்காதனால. சூப்பராக அல்டிமேட்டு டேஸ்ட்டுங்க. சப்பாத்திக்கு நைட்டு கொஞ்சம் எடுத்து வச்சு சப்பாத்திக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. இது நான் ஒரு 3 டைம்ஸ் செஞ்சுருக்கேன். அவ்வளோ அல்டிமேட்டு. அவசரமாக செய்கிறனால வீடியோ எடுக்க முடியல. இந்த தடவை கண்டிப்பாக எடுக்கன்ட்டு ஒரு 10-15 முந்திரி,
கடலைப்பருப்பு திங்கிற கடலைப்பருப்புனா அதை கூட உரித்து கூட ஒரு 4, 5 சேர்த்துக்கோங்க. 2யும் மிக்ஸ் பண்ணி எனக்கு கடலைப்பருப்பு பெருசாக இருந்துச்சு. முந்திரி ஒரு 10, கடலைப்பருப்பு ஒரு 5 பெருசு பெருசாக இருந்தனால 2யும் வந்து நெய்யில் வதக்கி நம்ம வந்து கொஞ்சமாக வதக்கிறனால ஜாரில் வந்து அரைப்படாது. திடீர்னு ஒரு வெங்காயத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், வதக்கி விட்டுட்டு அதையும் இதையும் சேர்த்து அரைச்சோம்னா நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டு நல்லா வருதுங்க. அந்த மைனஸ் எப்படி இருக்கும் அது மாதிரி நல்லா தக்கு தக்குன்னு கொலன்னு தயிரை விட தோற்று போயிருங்க. அவ்வளோ ஃபைனாக வருது. வெங்காயமும் முந்திரி கடலைப்பருப்பு முந்திரி தான் இதில் மெயின். நெய் ஊற்றி வதக்கிடுங்க. இப்போ வதக்கிய அந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கலாம், அது நம்ம வந்து முந்திரி இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம எப்படி வந்து தேங்காய் லாஸ்ட்டாக ஃபைனலாக இறக்க போகும்போது ஊற்றுவோமோ அதே மாதிரி இந்த முந்திரி நெய்யில் வறுத்த முந்திரியும் அந்த வெங்காயத்தையும் ஃபைனாக அரைச்சிங்க பாருங்களேன் ஊற்றுறேன். அவ்வளோ ஒரு மைனஸ் எப்படி இருக்கும் அதை எடுத்து பார்த்தா அவ்வளோ எம்மியாக இருந்துச்சுங்க. அதை அப்படியே தேங்காய் விழுதுக்கு பதிலாக நம்ம முந்திரியும் அந்த பெரிய வெங்காயத்தை வதக்கி நெய்யிலே வதக்கணும். காளான நெய்யே வதக்கணும். முந்திரியும் ஒரு வெங்காயத்தையும் நெய்யில் வதக்கி அரைச்சி லாஸ்ட்டாக இறக்க போகும்போது ஊற்றி தெக்குன்னு நல்லா கலர் மாறவும் லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கி பாருங்கங்க. அல்டிமேட்டு சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எதுக்குமே அடிச்சுக்கிற முடியாதுங்க. டிஃபன் பாக்ஸாக காலி ஆகி தான் வரும். இந்த காளான் கிரேவி இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்பயுமே காளான் கிரேவி ஒரே விதமாக செய்யாமல் வேறு ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க நான்வெஜ்ஜே தேடாதுங்க. ஃபைனல் ஸ்டேஜ் தாங்க சூப்பரான ஒரு காளான் கிரேவி முந்திரி வச்சு செஞ்ச ஒரு டேஸ்ட்டானது. இந்த காளான் கிரேவி முந்திரி சேர்த்து செஞ்ச காளான் கிரேவி ஹோட்டலை விட டேஸ்ட்டாக அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. அதுக்கு மேட்சாக வந்து அன்றைக்கி வாழைப்பூ வாங்கியிருந்தேங்க. வாழைப்பூ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். வாழைப்பூ வடை எப்படி செய்கிறது நீங்கள் போய் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட வீடியோவுக்கு ஹைப் ஆப்ஷன் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். RMSS விலாக்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சில தடங்கள் வந்தாலுமே வீடியோ போட முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அதனால் மறந்துடாதீங்க என்னோடய சேனலை தொடர்ந்து நம்மளோட சேனலை இதில் வந்து ஷார்ட்ஸ்லேயும் பாருங்கள், லாங் வீடியோலையும் பாருங்கள். அன்றைக்கி அல்டிமேட்டான வாழைப்பூ வடைங்க. அதுவுமே வந்து கடலைப்பருப்பு வேக வச்சு கொஞ்சோன்னு ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு அரிசி மாவு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வாழைப்பூ பொடிசாக நறுக்கி செஞ்சதுங்க. இன்றைக்கி அல்டிமேட்டாக ஒயிட் ரைஸு சண்டே ஸ்பெஷல். அந்த காளான் கிரேவியும் அந்த வாழைப்பூ வடைங்க சூப்பராக இருந்துச்சுங்க மேட்ச்சு. சுட சுட வந்து நீங்கள் இந்த கடலைப்பருப்பு ஊற போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் வாழைப்பூ வடை. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சண்டே தூக்கலாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆயில், ஹேர் ஆயில், அப்புறம் இட்லி பொடி, முருங்கை இட்லி பொடி, அப்புறம் வந்து நம்ம பிரண்டை இட்லி பொடி, குழம்பு மிளகா பொடி, வெறும் மிளகா பொடி ஆர்டர் பேரில் செய்து தரப்படும். கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.